பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை என்னால செய்ய முடியல, அநேக மனுஷங்க இடத்துல நான் உதவி கேட்கிறேன், ஆனாலும் அவங்களால கூட எனக்கு அதுல உதவி செய்ய முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்குதே நினைச்சு நீங்க கவலையோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. அநேக மருத்துவர்களை நம்புறீங்க, அநேக மனுஷங்களை நம்புறீங்க, சில துறைகள்ல சிறந்து விளங்குற அந்த மனுஷங்களை கூட நம்புறீங்க, ஆனாலும் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது, அப்படிதானே? இன்றைக்கு அதனால சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனம். லூக் சாப்டர் 18 verse 27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். The things that are impossible for people are possible for God. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷங்களால முடியாத காரியத்தை தேவனால செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய மனுஷங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, அதுல ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்டா கூட இருப்பாங்க, சிறந்து விளங்குவாங்க, ஆனாலும் அவங்க கூட சில காரியங்களை அவங்க தோற்று போவாங்க. அவங்களால கூட சில காரியங்களை வெற்றியை பெற முடியாது, அவங்களால கூட சில காரியங்களை செய்ய முடியாது, இயலாமையோட அவங்க காணப்படுவாங்க. ஆனா மனுஷங்களால செய்ய முடியாத காரியங்களை நம்மளுடைய தகப்பன் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு செய்து தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சிலர் அவங்க வியாதியில இருக்கின்ற பொழுது அநேக மருத்துவர்களை நம்பி அவங்க போவாங்க, ஆனாலும் சில வியாதியில கடைசி நேரத்துல மரணிக்கிற ஒரு சிச்சுவேஷனை தான் அவங்க பார்க்குறாங்க. மனுஷங்களால முடியாத ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்றது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக மனுஷங்களை நம்பியிருந்தீங்க, சார்ந்திருந்தீங்க, மருத்துவர்களை நம்பியிருந்தீங்க, அநேக காரியங்களை அநேக துறைகளில் இருக்கிற மனுஷங்களை நம்பியிருந்தீங்க, ஆனாலும் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க இன்னைக்கு உங்களை, அப்படிதானே? இன்னைக்கு ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த மனுஷங்களாலையும் எனக்கு உதவி செய்ய முடியல, என்னாலையும் எதையுமே செய்ய முடியலன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு வேதனையோட இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா மனுஷங்களால முடியாத காரியத்தை கூட என்னால செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவரால் செய்ய முடியும். நீங்க அவரிடத்துல சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுல நீங்க ஆண்டவரே இயேசுப்பா ஒரு முடிவு கொடுங்க, நீங்க தகப்பனே உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. யாராலையும் முடியாத காரியங்களை நம்முடைய தேவன் செய்து காட்டுவார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக அதை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கேளுங்க, தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க. மனுஷங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களை நோக்கி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர், நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரே இயேசுப்பா வேலை எடுத்து பாதுகாத்துக்கோங்க, பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா தகப்பனை பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவர், நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசத்தோட கேளுங்க, தேவன் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a wonderful day.